அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ்லையோ இல்லை வந்து ஜீரக சம்பாலையோ ரைஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து கர்நாடகா பொன்னி அரிசியில் வந்து செஞ்சுருப்பெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து பாத்திரத்தில் தான் வந்து இந்த பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 2-3 பட்டை, 2 அன்னாசி முட்டை எடுத்திருக்கேன். இது எல்லா ஸ்பைசஸையும் இப்போ எண்ணெய் சூடானோடனே இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா புரிஞ்சு வரட்டும். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். நெய் இதெல்லாம் உருகி வந்ததுக்கப்புறம் நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் புதுசாக கட் பண்ணி 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து இதில் வதக்கிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ரைஸ் வந்து 1/2 kg தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கான சிக்கனும் 1/2 கிலோவுக்கான ரைஸை வச்சு இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் கர்நாடகா பொன்னி அரிசியில் செஞ்சு பார்க்கலாம் வாங்க, எப்படி இருக்குங்கிறது ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது மாதிரி நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், கலர் சேஞ்ச் ஆகணும், கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதே 1 கையளவு வந்து மல்லி புதினா சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதையும் நல்லா வந்து வதக்கிக்கணும், அப்போ தான் நல்லா வாசம் கொடுக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த எண்ணெயிலே போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயமும் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலராக ஆகிடுச்சி. இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இறைச்சி சேர்க்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். நான் 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதையும் அந்த எண்ணெயிலே நல்லா போட்டு வதக்கிக்கலாம், ஏன்னா கலர் கொடுக்கும். அப்படி சப்போஸ் நீங்கள் வந்து காஷ்மீர் சில்லி வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் தக்காளி பழம், பெரிய தக்காளி பழம் வந்து 3 தக்காளி பழம் எடுத்து அதை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டுக்கலாம். இது நல்லா இப்போ வேகட்டும். அதுக்கு நம்ம மூடி நல்லா மீடியமான ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா நல்லா மெசஞ்சு வரணும். முழுசாக இருக்கக்கூடாது. பிரியாணியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ தயிர் வந்து நான் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். இப்போ வந்து நான் பிரியாணி மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு இதில் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நான் வந்து 1/2 கிலோ ரைஸ்க்கு வந்து 700 கிராம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் வந்து நான் ஊற வச்சு ஒரு 1/2 hour ஆகிடுச்சி. இது வந்து தண்ணி வடிச்சிக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உப்பு தேவையான அளவு குடிச்சு பார்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக தெரியணும். இது நல்லா இப்போ கொதி வந்துருச்சு. மூடி வச்சு இப்போ நான் 1/2 kg சிக்கன் இருக்குது. இந்த சிக்கனை வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன், சேர்த்துக்க போகிறேன். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் சேர்த்துக்கிறேன். நான் லேசாக கிளறி விட்டுக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே உப்பு வந்து இதில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் கறியிலையும் உப்பு பிடிக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி மூடி போட்டு ஃபுல் ஃப்ளேமில் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா இடையில கிளறி விடுறேன். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து ரைஸை சேர்த்துக்கிறேன். நான் 1/2 hour ஊற வச்ச நான் கர்நாடகா பொன்னி அரிசி தான் சேர்த்துக்கிறேன். ஒரே மாதிரி ரைஸை செய்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக வீட்டு சாப்பாட்டு அரிசியில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடிடலாம். 10 மினிட்ஸ் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்து அப்புறம் வந்து நான் தம் போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்தேன் மீடியமான ஃப்ளேமில். ஆனால் ஃபுல்லாக எந்த அடுப்பு குறையுமோ அந்த அடுப்பில் குறைச்சி வச்சு
ஒரு 15 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து அப்புறமா கிளறி விட்டு பாருங்கள். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி. இந்த வாசத்தை கண்டு எங்கள் வீட்டு பூனையே பக்கத்தில் வந்து எட்டி பார்க்குறாங்க பாருங்கள். இதேமாதிரி நான் சொன்ன குவான்டிட்டியை வச்சு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.